அனைவருக்கும் வணக்கங்க. ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியில இயல்வது கரவேல் அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு இன்னைக்கு பார்க்கிறோம். இயல்வது கரவேல்னா என்னங்க பொருள்? இயல்வதுன்னா நம்மால் முடிந்தது, கரவேல்னா மறைக்காம செய்யறது. நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு மறைக்காமலும் மறுக்காமலும் நாம் செய்கிறது தான் இயல்வது கரவேல். அப்பா உன்னால ஒண்ணு முடியுதா, முடியறத நீ செய்ய மாட்டேன்னு மறுக்காதடா. உதவின்னு யாரு வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். நம்மளால முடிஞ்சதை கூட எனக்கு நேரம் இருக்கு, வேலை இல்லை போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த குணம் தவறான குணம். நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்கின்ற ஒரு நல்ல பண்பை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற செய்தியை இயல்வது கரவேல்ங்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில இந்த மனிதனுக்கான இவன் ஒரு சமூக வில்லன். என்னன்னா பிறருக்கு உதவி செய், யாருடைய உதவியும் இல்லாம இவனும் வாழ முடியாது. யாராவது ஏதாவது உதவின்னு கேட்கிறப்ப நான்லாம் செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஒருத்தவங்க துன்பத்துல ஒரு ஆலோசனை கேட்கலாம். இவனுக்கு அதுக்கான தீர்வு தெரிஞ்சிருந்தா அதை கூட நீ சொல்லலாம். அடுத்தது உதவியா இருக்கலாம், பொருள் உதவியா இருக்கலாம், இல்ல உணவா இருக்கலாம், இல்ல எது வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கேட்க உள்ள நம்மளால முடியும்னா அதை நம்ம மறுக்க கூடாது. சாதாரண வழியில போறோம், அதுக்கு முன்னால விறகு கட்டு தூக்கிட்டு போவாங்க, இங்க வாபசத்தை தூக்கிடுவாங்க. தூக்கிடா போயிட்டா வீட்டுல இருக்கிறவங்க பிடிச்சி திட்டுவாங்க. டேய், அவங்க என்ன விறகு கட்டு தூக்க சொன்னாலும் தூக்கிடாம வந்துட்டியா அப்படின்னு திட்டுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பச்சை பிள்ளைகளே சொல்லி கொடுப்பாங்க. யாராவது கடைக்கு போகல, தம்பி அப்படியே அந்த வெத்தலை வாங்கிட்டு வாப்பாம்பாங்க. அதை வாங்கிட்டு கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய குறைபாடா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன உதவியை சின்ன பிள்ளையிலேருந்து செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. இயல்வது கரவேல். வள்ளுவர் இதை அழகா சொல்லுவாரு. கொள்ளும் வகையான அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செய்யாது. அப்பா உன்னால முடிஞ்ச அறங்களை முடிஞ்ச இடத்துல எல்லாம் செஞ்சுக்கிட்டே வா, அது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்பாரு. அதனால ஒன்றும் வகையான அறவினை போவாது, எங்கெல்லாம் செல்லும் வாயெல்லாம் செய்யும், எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ஒன்னால முடிஞ்சது. அது நல்ல 4 வார்த்தையா இருக்கலாம், நல்ல நம்மளுடைய சிந்தனையா இருக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய எதையோ ஒண்ணு நீ வச்சுக்கிட்டு அதை செய்ய மாட்டேன்னு மறைக்காத, மறுக்காத, அது அடுத்த தலைமுறைக்கானதுங்கிற செய்தியை சொன்னாங்க. இத மகாபாரதத்துல ஒரு அருமையான எடுத்துக்காட்டை நம்ம சொல்லலாம். கர்ணனுடைய பாத்திரம் இருக்கு இல்லையா? கர்ணன் தன்னுடைய உடம்போட ஒட்டி பிறந்த கவச குண்டலம், உங்களுக்கு தெரியும், கவசம் இருக்குது, காதுல குண்டலம் இருக்குது. இத அர்ஜுனனுக்கு இது துன்பமா மாறிடும் அப்படிங்கறதுனால அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக தேவேந்திரனே என்ன பண்றாருன்னா கவச குண்டலங்களை யாசகம் கேட்க வர்றாரு. கர்ணனுக்கு தெரிஞ்சது, வந்திருக்கிறது யாரு, கடவுளே வந்திருக்காரு, கவச குண்டத்தை கேட்கிறாரு, இதை கொடுத்துட்டா தான் உயிருக்கு ஆபத்துன்னு கர்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் அதை அவன் மறுக்காம அதை அறிஞ்சு கொடுக்குற மாதிரி நீங்க கர்ணன் படத்துல சிவாஜி கணேசன் மிக அற்புதமா நடிச்சிருப்பார். அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த போர்க்கள காட்சி இருக்குல்ல, மிக அற்புதமான காட்சி. போர்க்களத்துல உயிர் போற தருவாய், ஒரு மனிதன் உயிர் போறப்ப யாராவது படை கொடுக்கணும்னு நினைப்பாங்களா? அந்த உயிர் போற தருவாயில கர்ணன்ட்ட கர்ணன் அடிக்கிற கண்ணன் யாசகம் கேட்டு வர்றார். யார்கிட்ட? கர்ணன்ட்ட. இப்ப நிறைய கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பொய் வேடம் கொண்டு வர்றாரு. ஏன் தெரியுமா? இவர் செய்த தர்மம் எல்லாம் இவர் தலையை காக்குது, இவர் மரணம் போகல, அதனால இவர் செஞ்ச தர்மத்தையே யாசகம் கேட்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நீ செய்த புண்ணியத்தெல்லாம் எனக்கு புண்ணியமா அப்படின்னு கேட்கிறார். இததான் கர்ணன் என்ன பண்றாருன்னா, செய்து புண்ணியம் அனைத்தையும் தந்தேன் அப்படிங்கிறார். செய்து புண்ணியம்னா இப்போ ஒரு புண்ணியம் செய்யறோம்ல, இதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல, அது இல்லாம இதுக்கு முன்னாடி செஞ்சது, இப்ப செய்யறது, இனிமேல் நான் செய்ய போறது எல்லாத்தையுமே உனக்கு தர்றேன்னு சொல்லி செய் புண்ணியம் அனைத்துன்னு வினைத்தொகையா போட்டிருக்காரு. முக்காலத்துக்கும் நான் செய்கின்ற செய்ய போற அனைத்து புண்ணியங்களையும் உனக்கு தர்றேன் அப்படின்னு சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. அதை நீங்க பார்த்துருக்கலாம். அருமையான காட்சி. அதாவது அந்த காட்சி எடுக்க உள்ளதான் சொல்லுவாங்க, அந்த என் டி ராமராவ் கண்ண வேஷம் போட்டு நடிக்க உள்ள அந்த சிவாஜி கணேசன் உயிர் போற தருவாயில அந்த இழுத்துட்டு கிடக்கிற காட்சியை பார்த்த உடனே அவருக்கு நடிக்க மறந்து போச்சான். என்னடா ஒருத்தன் இப்படியா நடிப்பான் அப்படின்னு அதை 2-3 டேக்கா அவங்க எடுத்தாராம். அது மாதிரி ஒரு அற்புதமான காட்சி. இயல்வது கர்ணன். எந்த நிலையிலும் என்னால முடிஞ்ச உதவியை நம்ம பிறருக்கு செய்யணும் அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பல்வேறு திரைப்படங்கள் வாயிலாக, எவ்வளவோ செய்திகள் வாயிலாக இந்த அறத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. முடிஞ்ச உதவிகளை செய்ய, ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க, அவங்க கூட என்ன செய்யறாங்க, நம்ம போய் கேட்ட உடனே தெரிஞ்சவனா இருந்தா நான் இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்கல்ல. இது மாதிரி பழக்கம்லாம் வச்சுக்காதப்பா அப்படிங்கிறாங்க. நீங்க சாதாரணமா நம்ம நடைமுறையில கதை ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு எலியோட ஒரு சிங்கம் வலையில மாட்டிக்கிச்சு, அதால முடிஞ்ச அந்த வலையை கடிச்சு கடிச்சு சிங்கத்தை காப்பாத்துச்சும்பாங்கல்ல.
எலி என்னால முடியும், இவ்வளவு பெரிய சிங்கத்தை நான் எப்படி காப்பாற்ற முடியும்னு மறைக்காம எலி கூட வனைய கடிச்சு சிங்கத்தை காப்பாத்துச்சுன்னு ஒரு இயல்பது கரவியல்ங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, முல்லா நசீருதீன் வந்து ஒரு இடம் சந்தைக்கு போயிட்டு இருந்தாராம். ஒரு பெரியவர் தலையில விறகு கட்டையை பெருசா தூக்கிட்டு வந்தாராம். இருங்க இருங்க கொண்டாங்க, அதை நான் வீட்டுல தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு அந்த விறகு கட்டையை அவர்கிட்ட தான் வாங்கி போய் தூக்கிட்டு வீட்டுல கொடுத்தாராம். அப்பா நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன், நீ எனக்கு இவ்வளவு பெரிய பேர் உதவி செஞ்சேன்னு அவர் சொன்னதுக்கு, அப்படிலாம் இல்லையே, என்னால தூக்க முடியுது ஒரு நாள் தூக்க முடியல, என்னால தூக்கிட்டு வர முடியும், சத்து தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாருன்னு கதை சொல்லுவாங்க. அதனால குழந்தைங்களுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வாழ்க்கையில கர்த்தருக்கு போகல தெருவில் இருக்கவங்க யாராவது வாங்கிட்டு வரனா நம்ம வாங்காத போயிட்டோம்னா அது பெரிய குறைபாடா இருக்கும். ஏய் என்ன அவங்க சொன்னாலும் நீ செய்யலையாமல அப்படின்னு வீட்டுல திட்டுவாங்க. ஆனா இப்ப யாராவது வேலை கொடுத்தா ஏன் முன்னாடி நீ என்ன வேலை விடுற அப்படிங்கிற அளவுக்கு இது மாறி போச்சு இல்லையா? இதெல்லாம் மாத்தி அறத்தின் வழி இந்த சமுதாயத்தை சிந்திக்க வச்ச ஒரு அரிய நூல் தான் ஔவையாருடைய ஆத்திச்சூடி. இயல்வது கரைவேல். நம்மால முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு மறைக்காமலும் மறுக்காமலும் செய்து மகிழ்ச்சியா வாழ்ந்தவங்க. உதவி செய்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி செய்ய காத்திருப்பாங்க. நமக்கு ஒரு உதவின்னா நம்ம கேட்காமலே பல்வேறு உதவிகள் நமக்கு வந்து சேரும். ஒரு நல்ல பழக்கங்க. நன்றிங்க, வணக்கம். இயல்வது கரவேல்.